Chennai Silks. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளை 16, 8 மற்றும் 4 வழி சாலைகளாக மேம்படுத்தும் மத்திய அரசின் திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களை இணைக்கும் மிக முக்கியமான புதிய சாலை திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. NH32 தேசிய நெடுஞ்சாலையின் கீழ் தூத்துக்குடி, திருச்செந்தூர் மற்றும் கன்னியாகுமரியை இணைக்கும் புதிய 4 வழி சாலைக்கான உத்தேச வழித்தட வரைபடத்தை அரசு வெளியிட்டுள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரையிலான சுமார் 690 கிலோமீட்டர் தூரத்திற்கான NH32 4 வழி சாலை விரிவாக்க பணிகள் ஏற்கனவே பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக இந்த சாலை தற்போது தூத்துக்குடியிலிருந்து தெற்கே நீட்டிக்கப்படுகிறது. ஆன்மீக நகரமான திருச்செந்தூர் வழியாக கன்னியாகுமரியை சென்றடையும் இந்த சாலை தூத்துக்குடி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி அதாவது TTK சாலை திட்டம் என அழைக்கப்படுகிறது. இந்த புதிய 4 வழி சாலை சுமார் 106.9 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக அமைய உள்ளது. இதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் 25 கிராமங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 11 கிராமங்கள் என மொத்தம் 853.09 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டம் புதுக்கோட்டை அருகே உள்ள முடிவைத்த நேந்தல் கிராமத்தில் தொடங்கி முக்கிய ஊர்கள் வழியாக செல்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் காட்டாங்குளம், நட்டாத்தி, சிறுத்தொண்டநல்லூர், ஆறுமங்கலம், கொட்டாரக்குறிச்சி, வாழவல்லான், சுகந்தலை, சேதுக்குவாய்த்தான், அங்கமங்கலம், நல்லூர், ஆறுமுகநேரி, அம்மன்புரம், மூலக்கரை, நாத்தகுளம், கண்டசாமிபுரம், மேல திருச்செந்தூர், கீழ திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், உடன்குடி, அடியாக்குறிச்சி, பள்ளக்குறிச்சி, படுக்கப்பத்து மற்றும் திருப்பணி புத்தன் தருவை இந்த இடங்களை உள்ளடக்கியது. அடுத்ததாக திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியை எடுத்துக்கொண்டால் திருநெல்வேலி மாவட்ட எல்லையில் குட்டம், உவரி, கரைசுத்துப்புதூர், கூடங்குளம், இருக்கன்துறை 1 மற்றும் 2 மற்றும் லெவிஞ்சிபுரம் வழியாக சென்று 5 கிராமத்திற்கு முன்பாக கருங்குளம் அருகே தற்போதுள்ள திருநெல்வேலி டு கன்னியாகுமரி 4 வழி சாலையோடு இணைகிறது. முதல் கட்டமாக நெடுஞ்சாலைத்துறை உத்தேச வழித்தட வரைபடத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு பொதுமக்கள் மற்றும் நில உரிமையாளர்களிடம் கருத்துக்களை கேட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களது ஆட்சேபனைகள் அல்லது ஆலோசனைகளை 21 நாட்களுக்குள் சமர்ப்பிக்கலாம். இந்த காலக்கெடு முடிவடைந்தவுடன் பெறப்பட்ட கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கலாம். நில உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்ட பின் எல்லை கற்கள் நடப்பட்டு சாலை கட்டுமான பணிகள் விரைந்து தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய 4 வழி சாலையானது தென் தமிழகத்தின் மிக முக்கியமான தொழில்துறை, ஆன்மீகம் மற்றும் சுற்றுலா மையங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு பாலமாக அமைய உள்ளது. இதன் இணைப்பு வசதிகள் குறித்த முக்கிய அம்சங்களையும் பார்க்கலாம். அதாவது சென்னை டு தூத்துக்குடி இணைப்பு. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள NH32 விரிவாக்கத்துடன் இது இணைவதால் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தடையற்ற பயணம் சாத்தியமாகும். அடுத்ததாக ஆன்மீக சுற்றுலா. அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் மற்றும் புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் ஆகிய நகரங்களை இது நேரடியாக இணைப்பதால் கேரளா மற்றும் வட தமிழகத்திலிருந்து வரும் பக்தர்களின் பயண நேரம் பெருமளவு குறையும். அடுத்ததாக மத்திய நெடுஞ்சாலைகளுடன் ஒரு சங்கமம். இந்த சாலை கன்னியாகுமரி அருகே உள்ள 5 கிராமம் பகுதியில் முடிவடையும் போது அங்கிருந்து திருநெல்வேலி டு கன்னியாகுமரி NH44 4 வழி சாலையோடு இணைகிறது. இதன் மூலம் மதுரை மற்றும் பெங்களூரு செல்லும் வாகனங்கள் எளிதாக இந்த வழித்தடத்தை பயன்படுத்த முடியும். அடுத்ததாக பொருளாதார மாற்றங்கள். கூடங்குளம் அணுமின் நிலையம் மற்றும் உடன்குடி வெப்ப மின் திட்டம் போன்ற முக்கிய எரிசக்தி மையங்கள் இந்த வழித்தடத்தில் அமைந்திருப்பதால் கனரக வாகன போக்குவரத்து மிகவும் எளிதாகும். மேலும் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திலிருந்து தெற்கு கடற்கரை கிராமங்களுக்கு சரக்கு போக்குவரத்து விரைவாக நடைபெற இது வழிவகுக்கும். மொத்தத்தில் இந்த 107 கிலோமீட்டர் சாலை வெறும் உள்ளூர் இணைப்பு மட்டுமல்லாமல் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பொருளாதார மண்டலம் அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடாரை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான அங்கமாகவே திகழப்போகிறது. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா.
the Chennai Silks.